வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அண்ணாமலை தனக்குத்தானே சாட்டையால் அடித்து கொள்ளும் ஒரு போராட்டம் அது ஸ்டார்ட் பண்ணதான் கூட சினிமாக்காரங்களும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படியோ ஒரு ப்ரொமோஷன் மக்களுக்கு அது பப்ளிக்காக வேணும் அப்படிங்கிற கான்செப்ட். அண்ணாமலை வெளிப்பாடு அதான், விளம்பரத்துக்காக அதை செய்தார். ஆனால் அது ஒரு வகையான பைத்தியக்காரத்தனம். அரசியல் அது செய்யக்கூடாது. சினிமாவுக்கும் அரசியல் வித்தியாசத்துக்குங்க. ஸோ அதை பார்த்து கூல் சுரேஷ் அப்படிங்கிறவர் தனக்குத்தானே அடித்து கொண்டு திருமாணிக்கம் படத்தில் நடித்தவர். லிங்குசாமி மற்றபடி போஸ்ன்னு கத்திக்கிட்டு, திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு, டைரக்டர் லிங்குசாமின்னு கத்திக்கிட்டு, திருமாணிக்கம் கத்திக்கிட்டு தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்கிறார். அந்த வீடியோ இன்னைக்கு பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. என்ன உத்து பார்த்தோம்னா, சினிமாவுக்காக ஒரு விளம்பரம், ஒரு ப்ரமோஷன். நம்ம எங்க காலத்துல விளம்பரம் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டியில ஒரு பேனரை வச்சுக்குவாங்க, வச்சுக்கிட்டு டம் கொட்டடிச்சுக்கிட்டே கிராமத்துக்கெல்லாம் போவாங்க. ஆமா, கொட்டடிக்க மைக்கில் கூட பேச மாட்டாங்க, கொட்டடிச்சுக்கிட்டே போவாங்க. அதை மக்கள் பார்ப்பாங்க. எப்பா இன்னைக்கு இந்த தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் ஓடுது அப்படிங்கிறத விளம்பரப்படுது. சில பேர் போஸ்டர் கலாச்சாரத்தில் போஸ்டர் ஒட்டுவாங்க. அது அன்னைக்கு படிப்பறிவு அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கிடையாது. ஆமாம், இன்னைக்கு ஆகுன்னா ஒரு சின்ன குழந்தை கூட +2, என்ன கேட்டால் BA படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கிறதா, அந்த அளவுக்கு செயல்பாடு இருக்காங்க. அடுத்த கேள்வி இருந்தாலுமே கூட இனிமே BA படிச்சுட்டாங்களா இல்லையா, முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துல 5வது படிச்சதும் சரி, இந்த காலத்துல BA படிச்சதும் சரி, அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. ஆமா, அதனாலதான் மத்திய அரசு அந்த கல்வி திருத்த சட்டம் கொண்டு என்ன பண்ணா, 5வதுக்கும் 8த்துக்கும் இனிமே ஆல் பாஸ் கிடையாது. ஒன்றிய அரசு பள்ளிக்கூடத்துல அந்த சட்டத்தை கொண்டு, மாநில அரசுக்கு பொருந்தாது, அன்பில் பொய்யாமொழின்னு சொல்லிட்டு. இதை பத்தி தமிழக மக்கள் குறிப்பாக மாநில பள்ளியில் படித்த மக்கள் கவலைப்படாதீங்க, பள்ளி மாணவிகள் கவலைப்பட சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில் என்ன ஒரு ப்ரொமோஷன், அவ்வளவுதான். ப்ரொமோஷன் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எங்க காலத்தில் என்ன பண்ணுவாங்க, போஸ்டர் கலாச்சாரம் ஒட்டக்கூடிய சமயத்தில் படிப்பறிவு, சொன்ன மாதிரி படிப்பறிவு இல்லாத மக்கள் இருந்ததுனால அந்த மாதிரி டம்முன்னு நடிப்பாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசியலிலும் அது சூழ்ந்து விட்டது, அது உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு வேறு விதமான ஒரு பைத்தியகாரத்தனமாக இருந்தாலும் சினிமாவுக்குள்ளும் அது நுழைந்து விட்டது அப்படிங்கிறது இது அண்ணாமலையின் மூலமாக தொத்தி கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம். கூல் சுரேஷ் அப்படிங்கிறவர் அடிக்கிறார். அதன் அடிப்படையில் திருமாணிக்கம் அப்படிங்கிற படம் இன்னைக்கு பப்ளிக்கா ஒரு விளம்பரம் ஆக விட்ட ஒரு சூழல். அதன் அடிப்படையில் ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க இல்லையா. பொதுவாக ஒரு போராட்டம் என்றாலுமே கூட, விளம்பரம் என்றாலுமே கூட கட்டாயமாக இது சினிமாவுக்கு பொருத்தம். நடு ரோட்ல நின்றுக்கிட்டு திருமாணிக்கம் அப்படின்னு கதாநாயகனை வச்சு கத்துறது, மற்றபடி கதாநாயகியை வச்சு கத்துறது, புரியுதுங்களா, மற்றபடி டைரக்டர் கத்துறது அப்படிங்கிறது கூட அது சினிமாவில் ஏற்றுக்கொள்ளலாம். பட் அண்ணாமலை செய்திருக்கிறார் என்பது அரசியல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமா, அதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு கூல் சுரேஷ் திருமாணிக்கம், அப்புறம் அந்த படத்தை திருப்பதி பிரதேச, அப்புறம் டைரக்டர் லிங்குசாமி சொல்லிட்டு கத்திக்கிட்டு அடிக்கிறார். இது எதன் வெளிப்பாடு? அண்ணாமலையை கேலி செய்வதற்காக செய்தாரா, அல்லது திருமாணிக்கம் அப்படிங்கிற படத்தை படுத்துவதற்காக செய்தாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுல வந்திருக்குது. பொதுவா இது விளம்பரத்தின் வெளிப்பாடு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை சினிமாத்தனமாக கூல் சுரேஷ் செஞ்சிருக்கிறார். அதுல ஒரு விஷயம் நியாயம் இருக்கு, அவங்க செய்யறாங்க. இது இனிமே தொடர்ந்து பிடிச்சுக்குவாங்க. நடு ரோட்டில் நின்றுக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஒரு போலீஸ் உத்தரவு வாங்கிக்க வேண்டியது, மற்றபடி முச்சது நின்றுக்க வேண்டியது, நாச்சது நின்றுக்கிட்டு நடுவுல திருமாணிக்கம் கத்துற மாதிரி ஏதோ ஒரு அன்னைக்கு அவங்களுடைய படத்தை கத்திக்கிட்டு, டைரக்டர் பேரை கத்திக்கிட்டு, ஒன்னு சொல்ல போனா ஒரு பாட்டை பாடிக்கிட்டு கூத்தாடி பொழப்புங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு. அது அரசியலில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் கூத்தாடி பொழப்பு கிடையாது, அது உன்னதமான நிர்வாக பொழப்பு, புரியுதுங்களா. அரசியல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அதை திரும்ப பெற முடியாது. சினிமா அப்படி கிடையாது. ஒரு சீன் வைக்கிறாங்க, நடிச்சிங்க அப்படின்னா நல்லாலே திரும்ப நம்ம ஷாட் எடுத்துக்கலாம்.
முடிஞ்சு போச்சு. எந்த தவறு செய்தோம் என்பது சினிமாவில் தெரியாது. எடிட்டிங்ல போயிடும். புதுசா எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த தவறு தெரியாது. ஆனால் சினிமா அரசியல் அப்படி கிடையாது. தவறா பேசுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் பிடிச்சுவாங்க, கேள்வி கேட்பாங்க. நாளைக்கு வந்து தேர்தலில் போய் ஓட்டு கேட்கக்கூடிய சமயம் நீ இந்த மாதிரி பேசுறதுனால நீ வந்து எப்படி கேட்கலாம் சொல்லி பெண்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அரசியல்ல வந்து அண்ணாமலை செய்ததை பார்த்து இன்னைக்கு வந்து சினிமா ஒரு நடிகர் கூல் சுரேஷ் அப்படிங்கிறவர் தன்னுடைய படத்தின் வெளிப்பாடாக அதை வந்து விளம்பரப்படுத்தி இருக்கிறார். அது வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விஷயம். இதை பார்த்து வந்து வரும் காலங்களில் எல்லாருமே வந்து எல்லா சினிமா பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அவர்களை வைத்து மற்றபடி இசையமைப்பாளர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் செய்வதற்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். இதை வந்து ஒரு உத்தரவாக வந்து அண்ணாமலை போன்றவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமா, அண்ணாமலையை பார்த்து கூல் சுரேஷ் வந்து செய்தார். கூல் சுரேஷை பார்த்து சினிமாத்தனமாக சினிமாவில் உள்ளவர் இனி செய்யலாம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக அண்ணாமலையை பார்த்து அரசியல் உள்ளவர்கள் மீண்டும் வேறு கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவன் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஆமா, பேரை சொல்ல விரும்பல. அவங்கெல்லாம் வந்து இனிமே வந்து நடு ரோட்டை நின்றுக்கிட்டு, முச்சந்தி நின்றுக்கிட்டு, நாற்சந்தில் நின்றுக்கிட்டு, ஆமா இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வருத்தி கொள்வது, தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வது உண்மையிலே வந்து மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமா, சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆமா, கூல் சுரேஷ் செய்திருக்கிறார், அதுல மாற்று கருத்து கிடையாது. அண்ணாமலை வந்து செய்தார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வரும் காலங்கள்ல சினிமா சம்பந்தப்பட்ட வகையில இது செய்யலாம், பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மக்கள் அதை ஏற்று அதை பார்க்கணும், அப்பதான் வந்து அது பாராட்டக்கூடிய விஷயம். இந்த திருமாணிக்கம் படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகிறது அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்கு. அது வரும் காலங்களில் தெரியும். மக்கள் என்ன அளவுக்கு அதை ஆதரவளிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய செயல்பாட்டில் கட்டாயமா புரியும். அப்பதான் வந்து அந்த திருமாணிக்கு வெற்றி அடைந்ததாக ஒரு பொருள். பரவாயில்லப்பா, இவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் செஞ்சாங்க, தன்னைத்தானே உடல் வருத்தி கொண்டார்கள், அதன் அடிப்படையில் வந்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமாணிக்க படம் வெற்றி அடையணும். அப்பதான் வந்து கூல் சுரேஷ் செய்தது சரியான ஒரு தனம். இல்லாட்டி அதுவும் ஒரு கோமாளித்தனமான ஒரு செயல் தான். சினிமா என்பது ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு என்பது இன்னும் கோமாளித்தனமாக போய்விடும். மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது ப்ரமோஷன், மற்றபடி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப என்ன ஆகுது, அது வந்து ஓகேங்கிற மாதிரி வந்துடும். இனி வரும் காலங்களில் எல்லா நடிகர்களும் பட தயாரிப்பாளர்களும் மற்றபடி வந்து இசையமைப்பாளர்களும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நாற்சந்தியில முச்சந்தியில உட்காந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா வந்து அது ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற வாய்ப்பு, மக்கள் வந்து அதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, இது வந்து சினிமாத்தனமான ஒரு விஷயம். இது எதற்காக அண்ணாமலை எடுத்தார் அப்படிங்கிறதான் தெரியல. அண்ணாமலையை பார்த்து கூல் சுரேஷ் செய்தார், கூல் சுரேஷை பார்த்து சினிமாக்காரர்கள் செய்யலாம். ஆனா அண்ணாமலையை பார்த்து எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்து விடாதீர்கள். அதான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கிய அம்சம். இது கோமாளித்தனமானது. ஆமா, இன்னும் சொல்ல போனால் கேவலமானது, பைத்தியக்காரத்தனமானது. ஆமா, சினிமாவுக்கு பொருந்தும், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு அரசியலுக்கு பொருந்தாது என்பதை பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.